கர்த்தர் நல்லவர். இந்த வேத பாட பகுதியில் கூடி வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளை குறித்து ஆண்டவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் வார்த்தையை கொண்டு நம்ம எவ்வளவோ மாற்றி இருக்கிறார் என்று நம்புகிறேன். கேட்கிற நீங்க மாத்திரமல்ல, பேசுகிற நானும் ஆண்டவருடைய வார்த்தையில எவ்வளவோ மாறி இருக்கிறேன் என்று சொல்லி நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை ஆசையாய் தியானிக்க தொடருகிறேன். ஹல்லேலூயா. தேவ செய்தி சபைகளில் 40 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணி நேரம், அதுக்கு மேல ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் 1 மணி நேரத்தை போக்கடிக்காக அல்ல. அந்த 1 மணி நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறாரோ அந்த 1 மணி நேரத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு மகிமையான பகுதியாக இருக்கிறது. ஆகையினாலதான் செய்தி பகுதி. செய்தி பகுதியில் உங்களுக்காக பேசுவார், உங்க வாழ்க்கையை மாற்றும்படி பேசுவார், செயலை மாற்றும்படி பேசுவார், கிரியைகளை மாற்றும்படி பேசுவார், சுபாவங்களை மாற்றும்படி பேசுவார். அவர் பேசுகிறதெல்லாம் உங்களையும் என்னையும் அவரை போலவே மாற்றும்படி அவர் பேசுவார். இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இந்த வார்த்தையில் நான் அவரை போல மாறுவேன், தேவனை போல மாறுவேன், ஆண்டவரை போல மாறுவேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் என்கிற அடுத்தடுத்த கனிகளை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சந்தோஷம் என்கிற கனியை மறுபடியும் சில தியானிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகள் உண்டு. அதை நாம் தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை குறித்து நிறைய காரியங்களை கடந்த நாட்களில் நாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறது, மற்றவர்களிடத்துல சந்தோஷமாய், சகிக்கிறதுல சந்தோஷமாய், இப்படி நிறைய காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தில் சந்தோஷமாய் இருக்கிறதை தேவன் நமக்கு போதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ போன வேத பாடத்தில் பார்த்தோம், சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்புல அதிகமாய் நாம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. ஆமா. அப்போ திருவசனம் என்ன பேசப்பட்டாலும், என்ன போதிக்கப்பட்டாலும் அந்த வசனத்தில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். கர்த்தரினோடே பேசி இருக்கிறார். இன்றைக்கும் எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் மக்கதோனியா சபையை குறித்து, அந்த நாட்டில் இருந்த சபையை குறித்து பவுல் சில காரியத்தை பார்த்து சபைக்கு நிருபமாய் ஆவியானவருடைய உதவியோடு சில காரியத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மக்கதோனியாவிலே கண்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அந்த சபையாருக்குள்ளாக தேவனுக்காய் கொடுக்கிறது, கர்த்தருக்காய் கொடுக்கிற காரியத்தில் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு சந்தோஷம் என்கிற தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுக்காய் கொடுக்கிறதுல சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஆமென். ஒரு காலத்துல ஆண்டவரிடத்துல
வாங்குகிறதுல சந்தோஷமாய் வந்தோம். இப்ப நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஏன் வந்தோம் அப்படின்னா, அவரிடத்துல போனா வியாதி மாற்றுவார் என்கிற சந்தோஷத்துல வந்தோம். செய்வனை கட்டுகள் உடைப்பார் என்கிற சந்தோஷத்துல வந்தோம். அல்லேலூயா. ஆமா. சோ ஒரு நாள் இதே போலதான் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் அவர் தருவார், அவர் கொடுப்பார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். அந்த சந்தோஷத்துல கர்த்தரிடத்துல வந்தோம். கர்த்தர் இதுவரையிலும் நம்மை அப்படியே மகிழ பண்ணி நடத்தினார். அல்லேலூயா. கேட்டதை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். கேட்காததையும் கொடுத்தார் என்று சொல்லுவேன். நாம கேட்ட அளவு கொஞ்சம், அவர் கொடுத்த அளவு அதிகமாக தான் இருக்குது. சோ ஒரு காலத்துல ஆண்டவரிடத்துல வாங்கும்படி சந்தோஷமாய் வந்தோம். அப்படியே நம்ம வாங்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, கொடுக்கிறதுல நமக்குள் சந்தோஷம் வர வேண்டும். ஒரு காலத்தில் ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரிடத்தில் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி சந்தோஷத்தோடு வந்தார். ஆனா பிறகு ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகு அதே பிள்ளையை ஆண்டவர் கேட்கிறார், உன் நேசகுமாரனை எனக்கு கொடு அப்படின்று, உன் ஏகசுதனை எனக்கு பலியாகத்தா அப்படின்னு கேட்கிறார். ஒரு கணம் யோசிக்கல. ஆண்டவர் கேட்டதை கொடுக்க ஒரு கணம் யோசிக்கல, ஒரு கணம் தாமதிக்கல. கொடுக்கிறதுல ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த சந்தோஷத்தை போல வேற யாருக்குள்ளாகலாம் இருந்துச்சோ என்கிறது டவுட். சாதாரண காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கல. ஒரு மாடை கேட்டா 10 மாடத்தா பலியானா கொடுக்கிறது ஈஸி. 10 ஆடை பலியாகத்தா அப்படின்னா கொடுக்கிறது ஈஸி. ஆனா 100வது வயதுல பெற்றெடுத்த ஒரு நேசகுமாரன் ஏகசுதனையே ஆண்டவர் பலியாக கொடுக்கிறார். யாரால முடியும்? ஆபிரகாமால முடிந்தது. அல்லேலூயா. யாரால முடியும்? யாராலையும் முடியாது. 100 வயது வரைக்கும் காத்திருந்து ஒரு குமாரனை பெற்றெடுத்து அந்த குமாரனை போய் தேவன் கேட்கிறார், பலியாக கேட்கிறார். இன்னைக்கு ஊழியத்திற்கு கேட்டா கூட நம்ம யோசிப்போம், ஊழியத்திற்கா அப்படின்று. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுப்பீங்க? அல்லேலூயா. இப்பவே நிறைய பேர் கோபத்துல பார்த்த மாதிரி இருக்கு. என் பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுப்பேன். ஊழியத்துக்கு கேட்டாலே நமக்கு ஊழியத்திற்கா? இதுல சிலர் ஆண்டவர் மிஷனரி முகாம்ல கூப்பிடுவார். எத்தனை பேர் மிஷனரிகளாக போக ஆயத்தம் அப்படின்று? ஊழியத்துக்கு வருகிறது பெரிய கஷ்டம். அதுலயும் மிஷனரி ஊழியமா அப்படின்னா அது இன்னும் கஷ்டம். அதுல வட இந்தியா பகுதியில அப்படின்னா இன்னும் கஷ்டம். நாம நம்மளை கொடுக்கணும், நாம நம்முடையவர்களை கொடுக்கணும், நாம நமக்கானதை கொடுக்கணும். இப்படி கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உண்டாக வேண்டும். வாங்குகிறதுல வரக்கூடிய சந்தோஷம் திருப்பி ஆண்டவருக்கே கொடுக்கிறதுல நமக்குள்ளாக ரொம்ப வரணும். தேவனுக்காய் கொடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனுக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்கிறாள். எல்லாரும் தன்னுடைய பரிபூரணத்துல இருந்து ஒரு சின்ன பங்கை ஆண்டவருக்காய் கொடுக்கிறார்கள். ஆனா ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனுக்காக வைத்திருந்ததே அவ்வளவுதான், அதையே கர்த்தருக்காக போடுகிறாள். எல்லாருடைய காணிக்கைகளையும் தேவன் கவனித்து கொண்டிருந்தார். எல்லாரும் தனக்கு போக, தன் பிள்ளைகளுக்கு போக, தன்னுடைய குடும்பத்திற்கு போக, தன்னுடைய எதிர்காலத்திற்கு போக, மீதமுள்ளதை சந்தோஷமாய் கர்த்தருக்காய் கொடுத்தார்கள். அதை விசேஷமாக பார்க்கல. ஆனா ஜீவனுக்காக வைத்திருந்த முழு தொகையும் கர்த்தருக்காக கொடுத்த அந்த ஏழையை இயேசு மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கொடுக்கிறதுல சிலருக்குள்ளாக அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் இன்றைக்கு நமக்குள்ளாய் வருவதாக. ஆபிரகாமுக்குள்ளாய் அந்த சந்தோஷம் இருந்துச்சு, ஏழை விதவிக்குள்ளாக அந்த சந்தோஷம் இருந்துச்சு. இன்றைக்கும் இந்த வேத பாடத்தின் மூலமாக அதே சந்தோஷம் நமக்குள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதே சந்தோஷம் நமக்குள்ளாய் வரப்போகிறது.
இப்ப இந்த இடத்துல மக்கெதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை நாம பார்க்க போகிறோம். பார்த்தால் 2வது வசனத்தை நாம மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் சாதாரண உபத்திரவம், சாதாரணமான வாழ்க்கை வாழல, மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் பரிபூரணமா பணம் இருக்கிறதுனால அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல பரிபூரண சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருந்ததுனாலே மிகுந்த ஊதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 3 வாசித்தால், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கேயே ஒண்ணும் கிடையாது. குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, அன்றாட தேவைகளுக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறது. வசனத்தை நீங்க வாசித்தால், மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும், சாதாரண தரித்திரம் இல்லை, குறைவுன்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும். கொடிய தரித்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ தரித்திரம். ஆனாலும் கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் சபைக்கு போனா ஏதாகிலும் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதுதான் மிகவும் ஆசீர்வாதம். எப்போதுமே ஒரு முறை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தினால வாங்கிக்க முடியாது. ஜெபத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் ஜெபத்தால் வரும். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா நான் ஜெபம் பண்ணியே தரிசிப்பேன் அப்படின்னா முடியாது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமையை காண முடியாது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். நான் ஜெபம் பண்ணிட்டே ஆண்டவருடைய மகிமையை காண்பேன் அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள் அவிவிசுவாசமா இருந்து என்னத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால ஜெபிக்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டியது ரொம்ப அவசியம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா. என்றைக்கு எலியா யோசேபேலுக்கு பயந்தானோ அதோட ஊழியம் முடிஞ்சு. ராஜாவுக்கு பயப்படல, எந்த சூழ்நிலைகளுக்கும் பயப்படாதவன் யோசேபேல் ஒரு மிரட்டுறான், அதோட பயப்படுகிறான். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஒரு நீதிமான் பயப்பட வேண்டியது ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான், வசனத்துக்கு முன்பதாக நடுங்கணும். என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வசனத்துக்கு முன்பதாக நடுங்கணும், தேவனுக்கு முன்பதாக நடுங்கணும், சபையில நடுங்கணும். ஆனா சூழ்நிலைகளுக்கு நடுங்க கூடாது. எத்தனை பேருக்கு சரியா புரியுது? 1000 சூழ்நிலை நம்ம குடும்பத்துல தினந்தோறும் வரும். சூழ்நிலைகளுக்கு நடுங்க கூடாது. வேலை இப்படி ஆயிற்று, வருமானம் இப்படி ஆயிற்று, பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, சூழ்நிலை இப்படி இருக்கு, வியாதி இப்படி இருக்கு, பலகீனம் இப்படி இருக்கு, தேவைகள் இப்படி இருக்கு. நம்மை அனுதினமும் நடத்த கர்த்தர் ஒருவர் வல்லவராயிருக்கிறார், அதிசயமாய் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து சொல்லுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமா, நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா உண்மையிலே நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறதே இல்லை. எல்லாம் அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம், அப்படிதான் கவலை நிறைய பேருக்கு. பிள்ளைகள் 2 வருஷத்துல படிச்சு காலேஜ் போவாங்க, என்ன செய்ய, அது 2 வருஷம் இருக்கு. இப்பவே என்ன கவலை? எப்போதுமே பாத்தீங்கன்னா நாளை தின தேவைகளுக்கு மிகுதியாகவே கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். அது 100% உண்மை. எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆமா,
இன்னைக்கு என்ன இருக்கோ திருப்தியா சாப்பிடுங்க. நம்ம ஆட்கள் 500 ரூபா தானே இருக்கு, இதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லா ஓட்டணும். ஓட்டுறது நீங்க இல்லை, உங்களை ஓட்டுறது கர்த்தர். இந்த 500 ரூபா வச்சு இந்த வாரம் முழுசும் ஓட்டணும். எப்படி செலவழிக்க. எனக்கு ஒரு அறிமுகமான ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த அக்கா ஒரு நாள் ஓடி வந்து என் வீட்டுக்காரிட்ட 20 ரூபா இருக்குமாக்கா அப்படின்ற. 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு 20 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 முட்டை வாங்கலாம், இப்போ வாங்க முடியாது. 20 ரூபா இருக்குமா அப்படின்னு வந்தாங்க. இருக்கு, என்ன இல்லை என்கிட்ட 100 ரூபாயா இருக்கு, அதை மாத்துனா செலவழிஞ்சு போகும், 20 ரூபா தாங்க, நான் 2 நாள் கழிச்சு தாரேன் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இருக்கிறத மாத்தக்க ரொம்ப கஷ்டம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, என்ன இருக்கு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க, சந்தோஷப்படுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். நீங்க இவ்வளவு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்கன்னு தான் அந்த 500 ரூபா ஆண்டவர் தந்தார். ஆனா அதை வச்சுட்டு நம்ம துக்கமா தான் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன இருக்கிறதோ அதை வச்சு நல்லா சாப்பிடுங்க, தேவைகளுக்கு செலவு பண்ணுங்க. சில ஆட்கள் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க 100 ரூபாய் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டாங்க, கையிலே வச்சிட்டு இருக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மொத்தமாக போயிடும். அதுக்கு பிறகு வந்து யோசிக்கிறது, அப்போவாச்சும் நம்ம சாப்பிட்டோம் இல்லையே அப்படின்ட்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு மொத்தமாக கொடுக்கிறாரோ இல்லையோ, தேவைகளுக்கு கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவைகளுக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. படிக்கிற சமயத்தில் உங்களுடைய தேவைகளுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார், கைவிடவே மாட்டார். ஆகவே நாளை தினத்தை குறித்து, நாளானையை குறித்து, அடுத்த வருஷத்தை குறித்து எல்லாம் கலங்கிட்டு இருக்க கூடாது. ரொம்ப தைரியமா இருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதே போலதான், எல்லாமே ஜபத்தால் மட்டுமே கிடைக்காது. விசுவாசம் வேணும், தைரியம் வேணும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். அவன் பணத்தை வச்சுட்டு தைரியமா இருக்கிறான். எனக்கு பேங்க்ல இத்தனை லட்சம் இருக்கு, கையில இத்தனை லட்சம் இருக்கு, இத்தனை கோடிக்கு சொத்து இருக்கு, பணத்தை வச்சு தைரியமா இருக்கிறான். சொத்தை வச்சு தைரியமா இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, நான் கட்சியில மாவட்ட செயலாளர், ஒன்றிய தலைவர், எம்எல்ஏ, எம்பி, தான் வகிக்கிற பதவிகளில ரொம்ப பெருமை, ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. எத்தனையோ விதத்துல மனுஷன் தைரியமா இருக்கிற. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களுக்கு அவர் நாமம் தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் உங்களை. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தம்முடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். இவ்வளவு மேன்மைக்கு பாத்திரவான்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப நாம எவ்வளவு தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியமா இருக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க மாதிரியா நாம இருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் ரொம்ப தைரியமா இருக்கணும். அழைக்கப்பட்டவர் ரொம்ப தைரியமா இருக்கணும். ஒரு பணக்காரனுக்கு இருக்கிற ஒரு தைரியம் இருதயத்துல, பணக்காரங்க பேசுறதுலயே தெரியும் அந்த துமுறு. நமக்கு துமுறு வேண்டாம், பெருமை வேண்டாம். ஆனா கர்த்தரோடு இருக்கிறேன் என்கிற தைரியம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் கண்டிப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. அததான் அந்த இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். படகுலே கூட்டிட்டு போனார். எங்க கூட்டிட்டு போனார்? கன்னியாகுமரி டூருக்கு கூட்டிட்டு போனார். நடுக்கடல்ல எங்க கடல் கொந்தளிப்பு அதிகமா இருக்குமோ, காற்று பயங்கரமா வீசுமோ, அந்த பகுதிக்கு அவர் கொண்டு போனார். கொண்டு போய் என்ன செஞ்சார்? அவர் நிம்மதியா தூங்கிட்டார். என்ன பண்றானோ பார்ப்போம் அப்படின்ட்டு. கடல் கொந்தளிக்கிறது, காற்று பயங்கரமா வீசுகிறது, படகு பயங்கரமா அசைகிறது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் உள்ள வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது, மூழ்கக்கூடிய கண்டிஷன். ஆண்டவர் எழும்பவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை. நம்ம ஆளுங்க போய் எழுப்பிட்டானுங்க. ஹல்லேலூயா.
ஐயரே நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இயேசு கூட தான் இருக்கிறார். மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அவர் எழும்பி என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே திட்டினார். அதுக்கு பிறகு அற்புதம் செய்தார். கடல் கொந்தளிக்கும், பெருங்காற்று வீசும், பேரலைகள் எழும்பும், அது நடுவில் நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தனித்து விடவே இல்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு தெய்வ மனுஷன் ஊழியத்திற்கு ஃப்ளைட்ல போனார். தன்னுடைய டீம் இருந்தாங்க, வேறையும் நிறைய பேர் இருந்தாங்க. தோராயமா ஒரு 100 பேருக்கு மேல அந்த ஃப்ளைட்ல இருந்தாங்க. இப்போ ஃப்ளைட்ல பழுதாகி ஒரு வெடிக்கிற சூழ்நிலைக்கு வருது. ஃப்ளைட் எழும்பி பறக்கல, அப்படியே தாந்துட்டே வருது. ஆனா ஏர்போர்ட் பக்கம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஆனா அந்த கொஞ்ச நேரம் கூட பிரயாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பயங்கர சத்தம் வருது, பயங்கர அதிர்வாகுது. எப்ப வேணாலும் எதுவும் நடக்கலாம். எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க, கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க, காப்பாத்துங்கிறாங்க. அந்த ஒரே ஒரு தெய்வ மனுஷன் மாத்திரம் எல்லாம் சரியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சரியா இருக்கிறது. நாம நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஒண்ணாகாது, எல்லாம் சரியா இருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் மத்தியில ஒரு தேவ பிள்ளை தைரியமாய் சிங்கத்தை போல இருந்து சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை பரலோகமே கனம் பண்ணுகிறது. நாம என்ன செய்வோம்? ஐயோ கைவிட்டுட்டாரே அப்படின்னு சத்தமா சொல்லுவோம். அது அப்படியே நடக்கும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். இல்லைன்னா பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். தைரியம், என்ன பேசுறோம் அது அப்படியே நடக்கும். இப்படி ஒவ்வொரு காரியமும் சும்மா வராது. தைரியத்துல வர வேண்டிய காரியம் தைரியத்தில் தான் வரும். அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமா, எந்த சூழ்நிலைகளில யாருக்கு முன்பதாக சேலஞ்சா சொல்றாங்க. அந்த தைரியம் இல்லைன்னா அன்றைக்கு கர்த்தர் வெளிப்பட்டிருக்கவே மாட்டார். தைரியம் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல பணம் வரணும்னு நாம விரும்புகிறோம். பணம் கொடுத்தாதான் பணமே வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, இறைக்கிற கிணறுல தான் ஊறுமா, இல்லைன்னா ஊறாது. நான் உண்மையா சொல்லுகிறேன், ஆண்டவரும் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க குருட்டு உபதேசம், ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும், நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. அவர் என்ன, அவர் இல்லாதவரா? அவரிடத்துல நிறைய இருக்கு, அவர் தான் நமக்கு தரணும், நாம் அவருக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அது மனுஷீக உபதேசமா இருக்கலாம், மனுஷீக ஞானத்துல வந்த வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் கொடுத்தாதான் பணம் வரும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கண்ணீர் வடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்பேன் தந்துருவார் அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவர் வாசலை திறந்துருவாரு. அதாவது நம்ம ஆட்களுக்கு எதை எங்க எப்படி செய்யணும்னு கரெக்டா தெரியாது. அல்லேலூயா. ஆமா, கதவை திறக்காம வீட்டுக்குள்ள போக முடியாது. கரெக்டு தானே? ஆமா, வீட்டுக்குள்ள போகணும்னா கதவை திறக்கணும். டைரக்டா கூரைக்கு மேல போய் கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறங்குவேன் அப்படின்னு அப்படியும் போகலாம். ஆனா அது முறையல்ல. எதை எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்தாதான் வாழ்க்கை அழகா இருக்கும். ஆசீர்வாதம் எப்படி வரும் என்கிறத சரியாய் புரியணும். பணம் வரணும் அப்படின்னா பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சில சபைகள் கொடுக்க அறிந்திருக்கிறார்கள்,
சில சபைகள் விசுவாசிக்க அறிந்திருக்கிறார்கள், சில சபைகள் ஜெபிக்க மாத்திரமே அறிந்திருக்கிறார்கள். இப்படி ஏதோ ஒரு குறுகின வட்டத்திற்குள்ளாக அநேக நீதிமான்கள் சிக்கி இருக்கிறாங்க. எல்லாவற்றிலையும் சபை வளரணும், அதையே பரலோகம் விரும்புகிறது. எல்லாவற்றிலையும் ஜெபிக்கிற சபையாயிருக்கணும், கொடுக்கிற சபையாயிருக்கணும், விசுவாசிக்கிற சபையாயிருக்கணும், தைரியமாய் வாழுகிற சபையாயிருக்கணும். எல்லாமே கலந்த ஒரு சபையாக தான் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்க விரும்புகிறார். ஆமா, ஜெபம் மட்டுமே கடைசி வரைக்கும் அப்படி கிடையாது. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஜெபம் மட்டும் இருந்தால் ஃபெயிலியர் ஆயிரும். விசுவாசம், ஜெபம், விசுவாசம், தைரியம், அறிக்கை எல்லாம் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமா, அடிக்கடி தப்பான அறிக்கை, தப்பான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துடவே கூடாது. நிறைய பேருடைய வாயில் தப்பு தப்பான வார்த்தைகள் வருகிறது. ரோமர் 10:10 நீங்க எடுத்து வாசித்தால் வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தப்பு தப்பா பேசாதுங்க. வீட்டில் எப்படி தப்பு தப்பா பேசுறோம்? நீதி உண்டாக, தேவன் நீதி வெளிப்படணும்னா இருதயத்துல விசுவாசிக்கணும். இப்போ ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னா வாயினால் அறிக்கை செய்யப்படணும். தேவன் உங்களை ரட்சிக்கணும். இயேசு ரட்சகர்னு சொல்ற நல்லதுதான். இயேசு ரட்சகர் தான், அதுல மாற்றமே இல்லை, மாற்று கருத்தை இல்லை. அவர் ரட்சிக்கிற நல்ல தெய்வம். அப்போ ரட்சிக்கணும் அப்படின்னா அறிக்கை செய்யணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும், வாயினால சொல்லணும், இயேசு செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு காரியத்தையும் கேட்ட உடனே நிறைய பிள்ளைகள் சொல்லும், எம்மா எக்ஸாம் டேட் அறிவிச்சிட்டாங்க, எப்படி எழுத போறேன்னு தெரியலையே அப்படின்னா முடிஞ்சு. எந்த சூழ்நிலைகளுக்கும் அறிக்கை ரொம்ப சரியா இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும். கானான் தேசத்தை தலைவர்கள் பார்த்துட்டு வர்றாங்க. வேவு பார்க்கும்படி கர்த்தரை அனுப்பினார். என்ன பேசுறானுங்க பார்த்துட்டு வந்து, என்ன சொல்றாங்க பார்த்துட்டு வந்து, எப்படி பார்க்கிறாங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தார். உங்க பார்வையை கர்த்தர் பார்க்கிறார், உங்க வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார், உங்க உணர்வுகளை கர்த்தர் கவனிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சோ வார்த்தையில் விசுவாசம் இருப்பதாக, பார்வையில் விசுவாசம் இருப்பதாக. எதை பார்த்தாலும் விளங்காது, உருப்படாது என்று சொல்லி பார்க்கிறத நிறுத்திவிட்டு, எதை பார்க்கிறீங்களோ அதை வெற்றியாய் பாருங்க, எதை பார்க்கிறீங்களோ அதை ஜெயமாய் பாருங்க. தோல்வியாய் பார்க்காதிருங்க, இயலாது முடியாது என்று சொல்லாதிருங்க. நீங்க எதை அறிக்கை செய்வீர்களோ அது அப்படியே நடந்துருமே வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். சோ ஆண்டவர் உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னா அறிக்கை பண்ணணும். கணவன்கிட்ட பேசினாலும், கணவன் மனைவிட்ட பேசினாலும், பிள்ளைகள்கிட்ட பேசினாலும், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசினாலும், யாரிடத்துல பேசினாலும் அறிக்கை ரொம்ப சூப்பரா இருக்கணும். அதுல கர்த்தர் பிரியப்படுகிறார். வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ, இதெல்லாம் உருப்படாது அப்படிங்கிறோம். விளையாட்டுக்கு கூட சொல்ல வேண்டாம், தைரியமா சொல்லுங்க, எங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், எங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த தலைவர்களை அனுப்பின காரணமே என்ன அப்படின்னா, சும்மா டெஸ்ட் பண்ணினார். பார்த்துட்டு வந்து என்ன சொல்றான்னு, அவன் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான், ஐயோ முடியாது, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவான்கள், நெடியவர்கள், நம்மளால முடியாது. சொன்னவன் சொன்னான், கேட்டவன் அதுக்கு மேல ஓனி ஆள ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கும்போது ஒருவரை மறக்காதிருங்கள்.
சூழ்நிலைகளை பார்க்கும் போதெல்லாம் ஒருவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு மோசமான எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நேரிட்டாலும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சம்பவித்தாலும், அந்த மோசமான அந்த பயங்கரமான சூழ்நிலைகளிலே ஆமென், இயேசு இரட்சகராய் வந்து நின்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இரட்சிப்பார் என்கிறதை மறக்காதிருங்கள். தைரியமா இருங்க. சொன்னவன் சொன்னான், கேட்டவனுக்கு புத்தி எங்க போச்சு? செங்கடலிலே இரட்சித்தார், எகிப்திலே இரட்சித்தார், கசந்த மாறாவிலே கர்த்தர் இரட்சித்தார், வனாந்திரத்தில் எல்லாம் போஷித்தார். மனிதர்கள் நெடியவர்களாய் இருக்கட்டும், ராட்சதர்களாய் இருக்கட்டும், ராட்சத பிறவிகளாய் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அல்லவா என்று அறிக்கை பண்ண மறந்தார்கள். புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய், நடத்தி வந்த மோசைக்கு விரோதமாய், எல்லாருக்கும் விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் முடிவு பண்ணினார், இனி அந்த தேசத்திற்குள் இதுல இருக்கிற யாரும் போக போகிறதில்லை, காலேபும் யோசுவாவும் தவிர. அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். சோ நீங்க தேவனை உத்தமமாய் பின்பற்றுக்கு பரிசுத்த மாத்திரம் போதாது. எத்தனை பேருக்கு புரியுது? அறிக்கை ரொம்ப முக்கியம். காலேபு யோசுவாவும் அழகாய் சொல்றாங்க, வாங்க உட்காருங்க, தேசம் சூப்பரான தேசம், நம்ம எளிதாய் ஜெயித்தரலாம் அப்படிங்கிறாங்க. அவனோடு போயிட்டு வந்தவங்க குழப்பிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள், அவர்களுக்கு அந்த தேசத்தை நான் கொடுப்பேன். அப்ப தேவனை ஒரு மனுஷன் ஒரு மனுஷி உத்தமமாய் பின்பற்றணும்னா அவர்களுக்கு நல்ல அறிக்கை தேவை. ஆண்டவர் நல்ல அறிக்கை பண்ண தெரியணும் முதல்ல. விசுவாசம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் மட்டும் வச்சு என்ன செய்யுது? பரிசுத்தம் இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா விசுவாசம் இருந்தாதான் இங்க வாழ முடியும், பூமியில ஜெயிக்க முடியும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. பரிசுத்தம் மட்டும் இருக்குது அப்படின்னா உலகத்தை ஜெயிக்க பரிசுத்தம் மட்டும் போதாது. ஒரு 2 வீலர்னா 2 வீல் வேணும், அப்படிதானே? ஆமா. ஒரு 4 வீலர்னா 4 வீல் வேணும். ஒன்ன கழட்டிக்கிட்டு ராதாபுரத்துல இருந்து இங்க வர முடியுமா? இங்க இருந்து ராதாபுரம் போக முடியுமா? போக முடியாது. எதுக்கு 3 டயர்? ஒன்ன கழட்டி விட்டு பார்ப்போம், ஓடுதான்? ஓடாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டாலும் ஓடாது. அதே போலதான் பரிசுத்தம் மட்டும் இருக்கு, ஜெபம் மட்டும் இருக்கு, ஓடாது. எல்லாம் கலந்த கலவைகளாக நாம மாறணும். அது ரொம்ப வேணும். அதை அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. பரிசுத்தம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? நான் விசுவாசத்துல பாக்குறேனா? விசுவாசத்துல பேசுறேனா? என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் நல்ல அறிக்கையா மாறுதா? எல்லாம் அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். சில ஆட்கள் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டே இருக்கிறது. நல்ல பேச படிச்சிருக்கிய, தப்பு தப்பா வாயில வரும். விசுவாசம் இல்லாத வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை தான். நல்ல அறிக்கை இல்லாத வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை தான். முடியாது, நடக்காது, இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு அழகே இல்லை, கெடுத்துரும். சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறவர்கள் ஜெயிக்கவே முடியாது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் ஜெயிக்கணும். உலகம் நிறைய பேரை ஜெயிக்குது. பயம் காட்டி உலகம் ஜெயிக்குது, இச்சையை காட்டி உலகம் ஜெயிக்குது, மிரட்டி உலகம் ஜெயிக்குது ஒரு நீதிமானை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்களும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அதுக்கு விசுவாசம், தைரியம், இதெல்லாம் வேணும் நமக்கு. கர்த்தர் நல்லவர், எல்லாம் தேவை. அதோடு கூட கர்த்தருக்காய் கொடுக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாமே தைரியம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, தாழ்மை இருக்கு, கனிகள் இருக்கு, எல்லாமே இருந்தாலும்
கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல ஒருபடி முன்னேற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பங்கு. கர்த்தர் உங்கள் பங்கை ஒரு நாளும் வஞ்சிக்க மாட்டார். அவருடைய பங்கையும் நீங்கள் ஒரு நாளும் வஞ்சிக்காதிருங்கள். ஆமென். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு வரக்கூடிய வருமானம் ஆசீர்வாதமாய் இருக்கணும், மீதமாய் இருக்கணும். மீதம் இருக்கிறது தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஸோ நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் கர்த்தருக்குரிய பங்கை எடுத்து வச்சிடணும். அதை கொடுக்கறதுல நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரணும். பாரமே வரக்கூடாது, பாரமே வரக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு சபையில ஒரு சுவிசேஷகர் ரொம்ப நாள் ஆராதனைக்கு போனார். குடும்பமாக எல்லா கூட்டங்களுக்கும் பங்கெடுப்பார், குடும்பமா பங்கெடுப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட அந்த சபைக்கு காணிக்க தசமம் கொடுக்கறது இல்லை. நான் சொல்லுகிற விசுவாசிகளும் கொடுக்கணும், ஊழியக்காரர்களும் கொடுக்கணும், சுவிசேஷர்களும் கொடுக்கணும். அது ஒரு ஒழுங்கு. கொடுத்தாதான் அங்கிருந்து கொடுக்கப்படும். ஆபிரகாம் அதிகமாய் கொடுத்தார், தன் பிள்ளையே கொடுத்தார். யாராலையும் கொடுக்க முடியாத ஒன்றை என் தேவனுக்காக அவர் கொடுத்தார். அதை பரலோகத்தின் தேவன் ரொம்ப சந்தோஷமாய் பார்த்தார். நீங்க கொடுக்கிறதுல தேவன் சந்தோஷப்படணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம பாடி பிரியப்படுத்திடலான்னு நினைக்கிறோம், ஊழியம் செய்து பிரியப்படுத்திடலான்னு நினைக்கிறோம், கொடுத்து பிரியப்படுத்திடலான்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கிறதுல நமக்கு ஒரு உற்சாகம் வரணும். தேவனுக்காய் நான் கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இல்லை. அதுதான் பிரச்சனை. கொடுத்தவருக்கு கொடுக்க மனசு இல்லை. யாரிடத்துல நான் பெற்றுக்கொண்டேனோ, யாரிடத்துல நான் வாங்கினோ, அவருக்கே என்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை கொடுக்க மனசு இல்லை. ஆகையினால நமக்கு வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களும் தடைபடுகிறது. நான் சொல்லுகிற உங்களுக்கு தெரிந்த வழிகள் ஒன்னோ ரெண்டோ தான். ஆனா உங்களுக்காய் தேவன் திறக்க விரும்புகிற வழிகள் நூற்றுக்கணக்கான வழிகள், ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது. நீங்க அவருடைய வழிகளில் உண்மையாய் பின்பற்றி பாருங்க. உங்களுக்கு முன்பதாக அநேக வழிகளை தேவன் திறப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம், கோழி பண்ணை, ஆடு மாடு வச்சுட்டு பிழப்ப ஓட்டுறோம். இவ்வளவுதான் நமக்கு தெரிந்த வழிகள். ஆனா நாம் அறியாத பாதைகளில் அவர் நடத்தி கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கும் பாருங்க, எந்த பரிசுத்தவான்களும் அவர்களுக்கு தெரிந்தது, புரிந்தது, அறிந்தது, அது மூலமாக அவர்களை கர்த்தர் யாரையும் உயர்த்தல. ஆமென். ஆமா. தாவீதுக்கு என்ன தெரியும்? என்னதான் தெரியும்? ஒன்னும் தெரியாது. ஆடு மேய்க்க தவிர ஒன்னும் தெரியாது. ஆனா அவன் அறியாத பாதைகளில் கர்த்தர் அவனை நடத்தினார். அவனுக்கு முன்பதாக யுத்தத்திற்கு போகக்கூடிய வாசல் திறக்கப்படுகிறது, ஜெயிக்கிற வாசல்கள் திறக்கப்படுகிறது, அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய வாசல் திறக்கப்படுகிறது, ராஜாவாக வீற்றிருக்கிற வாசல் திறக்கப்படுகிறது. கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல. ஒரு 600 பேருக்கு தலைவனாக இருக்கிறான், ராஜாவாகல. ஆனா ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். யூத ஜனங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ராஜாவாக, அதுக்கு பிறகு முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அப்படி படிப்படியா உயர்த்தப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதாக மகிமையான வாசல்களை பரலோகத்தின் தேவன் திறப்பார். இவ்வளவுதான் எனக்கு வழி, அப்படியெல்லாம் கிடையாது. யாராலையும் திறக்க முடியாதபடி, யாராலையும் பூட்ட முடியாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அறியாத வழிகளில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமா. நான் படிச்ச வேலை வேற, நான் செஞ்சிட்டு இருந்த வேலை வேற, இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற வேலைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் நல்லவர். அறியாத பாதைகளில் கர்த்தர் உங்களை நடத்துவார்.
தேவனுக்காய் கொடுக்கறதுல செலவழிக்கிறதுல கணக்கே பார்க்காதுங்க. தேவன் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, உற்சாகமா கொடுக்கறாங்களா, கட்டாயத்தின் பேர்ல அல்ல, உற்சாகமா செய்யறாங்களா. அத கொஞ்சம் தசமபாகம் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். கர்த்தர் 10ல் 1 கொடுக்கறாங்களான்னு பார்க்கறத விட கொடுக்கறத உற்சாகமா கொடுக்கறாங்களான்னு பார்க்கறதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். இப்படி கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல காணிக்க கொடுத்த மனுஷன் யார் அப்படின்னா காயினும் ஆபேலும். ஆனா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்னு ஒரு கேள்வி கேட்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, ஆடு கொடுத்தாம் இல்லையா, அதனால அவர் அங்கீகரித்தார். இவன் காய்கறி கொடுத்தா அதனால அங்கீகரிக்கல அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு இது சூப்பரா இருக்கு? இது உண்மையா? இது கரெக்டா? கிடையாது. ஏன் காயின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்காமல் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார்? ஆதியாகமம் 4:3 வாசிப்போம். ரெண்டு பேரும் கொண்டு வந்தார்கள். என்ன வித்தியாசம்? ஹல்லேலூயா. இவன் பயிரிடுகிறவன், அவன் காய்கறிகளை தான் கொண்டு வைக்க முடியும். அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் ஆடை தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். யார் யார் என்ன செய்கிறார்களோ அதை தானே அந்த காலத்துல கொடுக்க முடியும். காரு பைக்கு அப்படின்னே வாங்கி கொடுக்க முடியாது. ஆனாலும் ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. நான் இல்ல இந்த பகுதியை எப்படி பார்க்கிறேன்னா, கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அன்றைக்கு இல்லாத போதும் இவர்கள் உற்சாகமாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டம். ஆனா தேவன் எவ்வளவு சந்தோஷமா அதை அங்கீகரிச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியே கிடையாது, ஒரு பிரசங்கமே கிடையாது. அந்த காலத்துல இவர்கள் 2 பேருமே கர்த்தருக்காய் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம்தான். ஆனா நாம் பார்க்கிறது போல கர்த்தர் ஒரு நாளும் பார்க்கிறது இல்லை. என் பார்வை வேற, உங்க பார்வை வேற, அதே போல கர்த்தருடைய பார்வை வேற. ஏன் அங்கீகரிக்கவில்லை? ஒரு நாள் ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், காயின் தேவனால் சபிக்கப்பட்ட நிலத்திலே பயிரிட்டு அதிலே கர்த்தருக்காய் காணிக்க கொடுத்தார், அதனால் அங்கீகரிக்கப்படல. வேற எங்க கொண்டு போச்சு விவசாயம் பண்ண? மாடி தோட்டமா? வாசிப்போம். ஹல்லேலூயா. இல்ல 4வது வசனத்தை வாசிப்போம். 3 சில நாள் சென்ற பின்பு. நீங்க அதை சொல்லும் போதே வாசிக்கும் போதே உன்னை கவனித்தால், சும்மா தோட்டத்துக்கு போறான், நிலத்தின் கனிகளை கர்த்தருக்காக காணிக்கையை கொண்டு வந்தான். ஆனா ஆபேலை குறித்து வாசிக்கும் போது 4வது வசனத்தை நிறுத்தி வாசித்தால், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும். நீங்க நல்லா கவனிக்கணும், அவனுடைய பார்வை இப்படி இருக்கு, இவனுடைய பார்வை இப்படி இருக்கு. அவன் சும்மா தோட்டத்துக்கு போனான், கையில கிடைச்சதெல்லாம் பறிச்சுட்டு வந்து வைக்கிறான். அல்லேலூயா. ஆமா, அது அழிவு இருக்கா, சூத்தையா, எதுவுமே பார்க்கல, பூச்சி பிடிச்சிருக்கா ஒன்றும் பார்க்கல. ஏதோ கர்த்தருக்காய் கொடுக்கணும், கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், முடிச்சு. ஸ்பெஷலா அவன் ஒன்றும் கொடுக்கல. ஆனா ஆபேல் அப்படி இல்லை. தன் மந்தையில் தலையீற்றுகளில் முதல் பலனா இருக்கணும், அதுல சிறந்ததா கொழுமையானதா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் காணிக்க பெட்டிக்குள்ள கிடந்த ஒரு 20 ரூபா தாளை காட்டினார். அதுக்கு வயிற்று ஆபரேஷன் என்னதோ தெரியல, 2ஆ பிளந்து நடுவுல செலவட்டை இருக்கு. ஆமா, அதை மெனக்கிட்டு, ஏன்னா தெரியும் இந்த 20 ரூபாய பெட்டி கடையில எவனும் வாங்க மாட்டான், ரிட்டர்ன் தந்துருவான். எங்கேயுமே செல்லாததெல்லாம் காணிக்க பெட்டியில செல்லும்.
இங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. அவர் அடுத்த நாள் ஆராதனைல அப்படியே காட்டுறாரு. இந்த 10 ரூபா, இந்த 20 ரூபா கிழிஞ்சி ஒட்டி வைத்த இந்த நோட்டை போட்டவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னாரு. யாருன்னு அவருக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா ஆபேல் அப்படி இல்லை. தன் மந்தைக்கு போறான், தலையீற்றுகளை பார்க்கிறான். எது தலையீற்று? அதுல அதையும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து கர்த்தருக்காய் பலி கொடுக்கல. கொழுமையானதை பார்க்க ரொம்ப அழகா பெஸ்டா, அல்லேலூயா. சில ஆட்டுக்குட்டிகளை பார்த்தா நமக்கே ஆமா வளர்க்கணும்னு தான் தோணும். அந்த மாதிரி நல்ல அழகா, நல்ல கலரா, நல்ல செழிப்பா, நல்ல கொழுமையா, பழுதில்லாததா, எது பெஸ்டா இருக்கு அப்படியே அவன் பார்க்கறான். பார்த்துட்டு அதை கண்டு போய் கர்த்தர் கொடுக்கிறான். அல்லேலூயா. உங்க பார்வையில கர்த்தர் பார்க்கிறார், உங்க செயல்களில் கர்த்தர் செயல்படுகிறார், உங்க கிரியைகளில கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. அவன் பார்க்கும் போதே கர்த்தர் வாட்ச் பண்றார். அவன் எந்த மாதிரி பார்க்கிறான், எந்த மாதிரி தேடுறான்? எனக்காக, எனக்காக. அவன் பார்வையில எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். எனக்காக மந்தைக்குள்ள போய் இப்படி தேடுறான். அன்னைக்கு முதல் பலன் என்கிற ஒரு விஷயமே கிடையாது. கர்த்தருக்காய் கொடுக்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு காலத்தில் ஆபேல் தேவனுக்கு கொடுக்கிறேன், பெஸ்டா கொடுக்கணும். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணினாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, நீங்க வாசித்திருந்தாலும் சரி, வாசிக்காவிட்டாலும் சரி, ஒரு உணர்வு எப்போதுமே இருக்கணும். நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன். தேவ சபையில வந்தாலும் பெரியவர்கள், வயதானவர்கள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. தேவ சமூகத்துல வந்த உடனே எவ்வளவு பணிய முடியுமோ பணியுங்க. அல்லேலூயா. எவ்வளோ குனிய முடியுமோ குனியுங்க. தேவனுக்கு முன்பதாக எவ்வளோ உங்களை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. உணர்ந்து அதை செய்யுங்க. பாரம்பரியமாய் செய்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட உங்க சரீரத்தினுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் எவ்வளோ முடியுமோ. சில நாள் எனக்கு ரொம்ப முடியாது, மூட்டில் வலிகள் இருந்தாலும் சேர்ல உட்கார்ந்துட்டே குனிஞ்சி ஆண்டவரே அப்படின்னு. ஸோ ஏதோ ஒன்று தேவன் பார்க்கிறார். அவருக்கு முன்பதாக உங்களை எப்படி தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்துங்க. அல்லேலூயா. ஆமா. பாடும்போது ஒவ்வொரு வரிகளையும் ரசித்து, உணர்ந்து, புரிந்து, கவனித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிலருக்கு உதடு மட்டும்தான் ஆடும், சத்தம் வராது. சிலருக்கு கை மட்டும்தான் தட்டும், சத்தம் வராத கை தட்டு யாருக்கு? எந்த சாமிக்கு அது? எல்லாத்துலேயும் ஒரு உணர்வு. பிரசங்கம் பண்ணக்கு ஆள் இல்லை, இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுக்க வேதம் இல்லை, இதை செய் என்று சொல்லக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனாலும் தான் கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிறேன், தான் படைக்கிற காணிக்கை யாருக்காக படைக்கிறேன், அந்த அறிவு, அந்த ஞானம் ஆபேலுக்குள்ளாய் இருந்துச்சு. ஆகையினாலதான் மந்தைக்குள்ளாய் போய் தலையீற்றுகளை தேடுகிறான். தலையீற்றுகளை பார்க்கும்போது அதுல எது கொழுமையாய் இருக்கிறது, எது புஷ்டியாய் இருக்கிறது, எது அழகாய் இருக்கிறது. ஏனென்றால் நான் கொடுக்கிறது வியாபாரிக்கு அல்ல, மனுஷனுக்கு அல்ல, சொந்த குடும்பத்திற்காக நான் பலி செலுத்த போகல, என் தேவனுக்கு கொடுக்க நான் போகிறேன். அவருக்கு கொடுக்கிறத நான் சாதாரணமா எண்ணி கொடுக்க கூடாது, பெஸ்டா கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வுல அவன் தேடுகிறான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆராதனை அப்படிதான். போனோம், வாயில வந்த மாதிரி 2 பாட்டை பாடணும். எங்க சத்தம் தான் மைக்கில் கேட்கணுமா என்ன? உங்க சத்தம் எழும்பட்டும். அல்லேலூயா. ஆமா. சில ஆட்கள் ஆராதனைக்கு வராட்டா நல்லாவே இருக்காது. சில ஆட்கள் ஆராதனைக்கு வந்தா தனியா தெரியும் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு. அவங்க துதிகள் எழும்பி நிற்கும், பாடுகிற சத்தம் எழும்பி நிற்கும், கைகள் தட்டுகிற கை தட்டுகிற சத்தம் எழும்பி நிற்கும். தேவனுக்கு அதை செய்கிறோம்.
ஒரு முறை ஒரு கட்சி கூட்டத்துக்கு போயிருந்தேன். என் லைஃப்பில் அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. அது அந்த கட்சி தலைவர் இப்போ இல்லை, விஜயகாந்த் அவர்கள். அப்போ பெருமாள்புரம் பாளையங்கு அந்த திருநெல்வேலி பக்கத்தில் வந்திருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், உன் சர்ச்சுக்கு என்ன வேணுமோ ஒரு லெட்ரு தான், தலைவர்கிட்ட கொடுத்து எல்லா சர்ச்சுக்குமே மாவட்டத்தில் உதவி பண்ணுறாங்க அப்படின்ன உடனே நம்ம தான் பாக்ஸு ஹேம்பு மிக்சர் அப்படின்னு ஆசையாக இருந்த அந்த காலங்கள். 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எல்லா லெட்டரை எழுதியாச்சு. உங்களை வர சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நாங்களும் போனோம். போனால் கட்சி மீட்டிங்கில் இருக்கிறோம். ஒவ்வொரு தொண்டர்கள் அவர் வரும்போதும் பேசும்போதும் என்ன கைத்தட்டு, ஆரவாரம், என்ன விசிலடி, ஹல்லேலூயா, பெந்தேகோஸ்தே தோத்துரும், அவ்வளோ கைத்தட்டு ஒரு மனுஷனுக்காக. நான் அதை அநேக மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், என்னால் மறக்க முடியலை. அப்பாவை ஆராதிக்கிறதுல அந்த ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்தும் போது இவைகளையும் நீங்கள் கவனிப்பீர்களாக. அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை நீங்கள் பழகின பழக்கமாக இருக்கலாம். ஆனால் நான் கற்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்காய் செய்கிறோம். பாடல் சத்தம், துதிகளிலே சத்தம் இருப்பதாக. துதிகளின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கட்சி தலைவர் வரும்போது அவ்வளோ கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி தொண்டர்கள் என்ன வரவேற்பு. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அதெல்லாம் கவனிங்க. தேவனுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், செய்தி நேரத்தில் பாடல் நேரத்தில் எதையோ விளையாடிக்கிட்டு இருக்கிறது, பாயில் எழுதிக்கிட்டு இருக்கிறது, இந்த பென் பாக்ஸை திறந்து வச்சுட்டு அதில் செக் பண்ணிட்டு இருக்கிறது. ஆமாம், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இல்லாமல் பாடும்போது பாடலில் கவனம் இருப்பதாக, துதிக்கும்போது துதிகளில் கவனம் இருப்பதாக, கைத்தட்டி ஆராதிக்கும் போது அதிலேயே கவனம் இருப்பதாக. நம்ம கூடி வந்திருக்கிறது எனக்காக, இந்த சபை கட்டடத்திற்காக அல்ல, உங்களையும் என்னையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்காக நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு. அந்த உணர்வு உடைய ஆபேலை கர்த்தர் ஆசீர்வதித்து காணிக்கை அங்கீகரித்தார். மீதமுள்ள பகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க வெளிப்பட்ட விதங்களுக்காக நன்றி. பேசின விதங்களுக்காக நன்றி. கற்றுத்தந்த விதங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேருக்கும் இந்த வார்த்தைகள் போய் சேரட்டும். ஒவ்வொரு பேரும் இந்த வார்த்தையில பலன் அடையட்டும். இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு 30 60 பலன் கொடுப்பார்களாக. இந்த வார்த்தை யூடியூப் மூலமாகவும் பார்க்கிறவர்களுக்கு பயனுள்ளதாய் மாறட்டும். அநேகரை ரட்சிக்கட்டும், அநேகரை மாற்றட்டும். எல்லா விதத்திலையும் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் வரட்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் சபையிலே சபையாருக்குள்ளாக வருவதாக. உடைய பாதத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பங்களாக எங்கள் ஒவ்வொரு பேரையும் மாற்றுவீராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. வரக்கூடிய சனி ஞாயிறு 2 தினத்தில் நடக்க இருக்கிற நற்செய்தி கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். அதில் அழைக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆராதனை நடத்துகிற தம்பிக்காய் ஸ்தோத்திரம். அந்த கூடுகள் அழைக்கப்பட்ட எல்லாரும் வரணும். கால சூழ்நிலைகள் அனுகூலமாய் மாறணும். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படணும் என்று எங்களை தாழ்த்துகிறோம்.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.